நான் போகும் பாதை நீ வீசும் பார்வை, நான் போகும் பாதை நீ வீசும் பார்வை, மாங்கல்யம் நம்மை சேர்த்ததே. இனி எந்த யோசனை தரும் உந்தன் வாசனை, வாழ்வின் சங்கீதமே என்றும் கோபாலமே, தேடி சொல்லாமலே காதல் வருகின்றதே, இல்லை இல்லாமலே நெஞ்சம் பறக்கின்றதே, அந்த தெய்வம் நம்மை தேர்வு செய்தது, நம் உள்ளம் ரெண்டை ஒன்று சேர்த்தது. திருமாங்கல்யம் 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 திருமாங்கல்யம். உனக்கு நான் எனக்கு நீன்னு நான் முடிவு பண்ணத உன்கிட்ட எப்பவும் சொல்லியாச்சு. கூடிய சீக்கிரம் உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு நான் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கேன். நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண எங்க அம்மா எனக்காக தேடி கண்டுபிடிப்பாங்க. என் கல்யாணம் உங்க விருப்பப்படிதான். இந்த வீட்டுல கல்யாண பேச்சு நடந்தா நான் இருக்க மாட்டேன். போலீஸ்கார மாப்பிள்ளை வேண்டாங்கிறது நான் ஏற்கனவே எடுத்த முடிவு. இப்படி ஒரு அருமையான மாப்பிள்ளைய வேண்டான்னு சொல்லிட்டாங்களே உங்க அத்தை, ஏன் தான் எனக்கு புரியலம்மா. எப்படி சொன்னா உங்க அத்தை புரிஞ்சுப்பாங்களா? கேட்டு சொல்லு நிர்மலா. என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குற விஷயத்துல எனக்கு யாரும் புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லு. என் பொண்ணுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு நல்லா தெரியும் சொல்லு நிர்மலா. ஆமா நிர்மலா, உங்க மாமா எப்படி இவ்வளவு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டாரு? எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு, லேட்டா தான் வருவேன்னு சொன்னதா சொன்னேன். மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. எனக்கு இப்ப காரணம் தெரிஞ்சாகணும். எதுக்காக அந்த மாப்பிள்ளைய வேண்டான்னு சொன்னீங்க? மாப்பிள்ளைய வேண்டான்னு இவர்கிட்ட சொன்னவங்க எதுக்காக வேண்டான்னு சொன்னாங்களா? சொல்லலையா? அத நான் சொல்றேன். அந்த மாப்பிள்ளை போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு, அதனால்தான் நான் வேண்டான்னு சொன்னேன். அவன் ஒரு சாதாரண போலீஸ்காரன் இல்ல, டிசிபி, யங் டிசிபி. நான் ஒரு ஏசிபி ஆகிறதுக்கு 30 வருஷம் கஷ்டப்பட்டேன். ஆனா அவன் அப்படி இல்ல, ஐபிஎஸ் பாஸ் பண்ணி டைரக்டா டிசிபியா வந்திருக்கான். சந்தியாக்கு ஒரு அதிர்ஷ்டமான வாழ்க்கை கிடைச்சிருக்கும். சந்தியாவுக்கு எது அதிர்ஷ்டம் தெரியுமா? அந்த போலீஸ் மாப்பிள்ளைய வேண்டான்னு சொன்னதுதான். போலீஸ்காரனா அவ்வளவு தப்பானவனா? அவனுக்கும் மனசு இருக்கு, மனசுக்குள்ள ஆசை இருக்கு, பாசம் இருக்கு. ஏன் மத்த வேலை பாக்குறவங்கள நல்லவன் கெட்டவன் இல்லையா? ஒவ்வொரு போலீஸ்காரனும் தான் வீட்டை மட்டும் இல்ல இந்த ஊரையும் சேர்த்து காப்பாத்துறான். எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சம்மதத்தை பேசி முடிச்ச, அத்தனை ஒரு நொடியில நாசம் பண்ணல. நான்சென்ஸ். அப்போ அந்த சம்பந்தத்தை அனுப்புனது நீங்க தானா? நேர்மை, உண்மை, கடமைன்னு நீங்க பேசினதெல்லாம் வெறும் வெளி வேஷம் இல்ல? உங்க சுயநலத்துக்காக நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். இப்படி ஒரு டிராமா போடுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம்?
ஆனா நீங்க என்ன டிராமா போட்டாலும் நீங்க நினைக்கிற எதுவுமே சந்தியா விஷயத்துல நடக்கவே நடக்காது. ஆமா, ட்ராமா தான் போட்டேன். சந்தியாக்கு நீ அம்மாண்ணா, நான் அவளுக்கு அப்பா. அவ வாழ்க்கை பத்தி முடிவெடுக்க வேண்டிய உரிமை எனக்கும் இருக்கு. அப்பா, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் ஒவ்வொரு குழந்தையும் பெத்து எடுத்தப்போ அவங்க முகத்தை கூட பார்க்க வர முடியாத அப்பா நீங்க. அவங்க எழுந்து நடந்தப்போ பார்க்க வர முடியாத அப்பா. அவங்க பேசின முதல் வார்த்தைய கேட்க கூட வர முடியாத அப்பா நீங்க. அதுலயும் சந்தியா, அவ பேசின முதல் வார்த்தை அப்பா. அப்பா எப்ப வருவார், அப்பா எப்ப வருவார்னு எத்தனை நாள் அவ தவியா தவிச்சான்னு தெரியுமா உங்களுக்கு? இப்ப சந்தியா எங்க என்ன படிக்கிறானாவது தெரியுமா? நான் என் வாழ்க்கை முழுவதும் ஒரு நல்ல போலீஸ்காரன் வாழ முயற்சி பண்றவன் தான். அதுக்காக என் குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்க முடியலையே தவிர என் பிள்ளைங்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிற உரிமையை எப்போ நான் விட்டு கொடுத்ததில்ல. அது சந்தியா விஷயத்திலும் நடக்கும். சந்தியா, இப்படி வர நல்ல மாப்பிள்ள எல்லாம் அம்மா பேச்சை கேட்டு அவாய்ட் பண்ணனா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாம போயிடும். அப்பா என்ன பேசுறீங்க? வாய மூடு. இந்த வீட்டு பொம்பளைங்க பேச்சு கேட்டுட்டு உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. அந்த பையனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஒரு போலீஸ்கார பொண்ண ஒரு போலீஸ்காரன் தான் கேட்டு வருவான். அப்படி வர எல்லாரையும் இவங்க பேச்சு கேட்டு வேணான்னு சொன்னீங்கன்னா உன் கல்யாணம் எப்படி நடக்கும்? ஒரு போலீஸ்காரனை கல்யாணம் பண்றதை விட அவ கல்யாணம் பண்ணாமே இருக்கலாம். அதையும் மீறி சந்தியா, உங்க அப்பா சொல்றத கேட்டு ஒரு போலீஸ்காரனை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச அது என் பொறுத்து மேலதான் நடக்கும். அம்மா அம்மா, என்னம்மா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் உங்க பொண்ணுமா. உங்க விருப்பப்படிதான் என் வாழ்க்கை அமையும். அப்பா, நான் அம்மா என்ன சொல்றாங்களோ அதுபடிதான் நடப்பேன். அத மீறி உங்க ஆசையை என் மேல திணிக்க நினைச்சா அம்மா இப்ப என்ன முடிவெடுத்தாங்களோ அந்த முடிவை நான் எடுக்க வேண்டி வரும். வாங்கம்மா. ஏய், தூக்கம் வந்த போய் படு. படிக்கணுமா? நாளைக்கு எக்ஸாம் இருக்கு. முதல்ல படிக்கிறது இல்ல, எக்ஸாம் அன்னைக்கு உட்கார்ந்து படி. ஏய், போய் போன் எடு. படிக்கணுமா? எடுமா போன. போ. ஹலோ. ஏய் பிரியா, என்னண்ணா? இன்னைக்கு நைட் லேட்டா வருவேன், அம்மா கிட்ட சொல்லிடு, அவ்வளவுதானே? ஏய் வாலு, எப்படி கரெக்டா சொல்ற? என்னண்ணா, ஒரு போலீஸ்கார அண்ணனோட தங்கச்சியா இருந்துட்டு இத கூட சொல்லனா எப்படின்னு? அதெல்லாம் சரி. ஆனா ஒரு சின்ன சேஞ்ச். இன்னைக்கு நைட்டுக்கு நான் வீட்டுக்கு வர மாட்டேன். ஸ்பெஷல் டியூட்டி. அம்மா எனக்கும் சேர்த்து டிஃபன் பண்ணிட போறாங்க. அம்மா கிட்ட சொல்லிடு. சரிண்ணா. அப்புறம் அப்பா எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன, வழக்கம் போலதான் இருக்காரு. சரிம்மா, பாய். சரிண்ணா.
என்ன விஷயம் அண்ணி? என்னாச்சு? அத்தை மாமா இப்படி பேசிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? விடு, அதெல்லாம் சரியாயிடும். சரி வா, சாப்பிட போலாம். அப்பா வந்துட்டாரா டைனிங் ஹாலுக்கு? அப்பா அவர் ரூம்குள்ள போனவர் தான். கீழே இன்னும் வரவே இல்லை. நான் போய் கூட்டிட்டு வரேன், நீயும் வா. அண்ணி, நான் போய் அப்பாவை கூட்டிட்டு வரேன். டாட், அம்மா வராங்க. சிகரெட் அணைங்க. அப்பா, இவ்ளோ பயம் அம்மா மேல இருக்குல்ல, அப்புறம் ஏன் இந்த சிகரெட்டை பிடிக்கணும், அதை மறைக்கணும்? அது சும்மா ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்க்காக சிகரெட் பிடிக்கிறமா. அம்மாவுக்கு நீங்க சிகரெட் பிடிக்கிறதே பிடிக்கல. நீ சொல்றதுக்காக நான் சிகரெட் பிடிக்கிறத விட்டாலும் அவளுக்காக நான் வேற என்ன பண்ணாலும் உங்க அம்மா சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறியா? மாட்டாமா. சந்தியா, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். அப்பா கிட்ட உனக்கு ஒன்றும் மன வருத்தம் இல்லையே? மன வருத்தமா? உங்ககிட்டயா? ஏன்பா? அது எப்பவுமே வராது. ஐ நோ யூ டாட். ஐ நோ ஐ அம் யுவர் டாட். என்னதான் நீ என் பொண்ணா இருந்தாலும் உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு என்னால ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா என் மூளை வழியா தான் நான் சிந்திப்பேன், நாட் த்ரூ மை ஹார்ட். ஸோ நான் எடுத்த முடிவை உன்னை அப்செட் பண்ணியிருக்கலாம். முதல்ல நான் ஒரு போலீஸ்காரன், அதுக்கப்புறம் தான் உங்க அம்மாக்கு ஹஸ்பண்ட், உங்க எல்லாருக்கும் அப்பா. இந்த போலீஸ் டியூட்டியை சம்பளம் வாங்குற வேலையை நான் பார்க்கல, ஒரு சர்வீஸாக தான் பார்க்குறேன். ஏன்னா என் கேரக்டர் அப்படி. அதனால எல்லா போலீஸ்காரங்களும் அப்படிதான் உங்க அம்மா நினைக்கிறது தப்புமா. உன்னை ஒரு போலீஸ்காரனு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு உங்க அம்மா அடம் பிடிக்கிறது அதை விட பெரிய தப்புமா. குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கிற போலீஸ்காரங்க இருக்க தான் செய்யறாங்க. எல்லா போலீஸும் ஒரே மாதிரி இருக்கணும்னு ஒன்றும் சட்டம் இல்லையே. 9 to 5 ஆஃபீஸ் போயிட்டு ஒயிட் காலர் டியூட்டி பார்க்குறவங்க மட்டும் குடும்பத்தை சந்தோஷமா பார்த்துக்கிறாங்களா என்ன? உங்க அம்மாக்கு மட்டும் என்னால புரிய வைக்கவே முடியலமா. அப்பா, நீங்க சொல்றத நான் அப்படியே ஒத்துக்கிறேன். ஆனா என்ன பண்ண சொல்றீங்க? இன்னைக்கு உனக்கு பேசின மாப்பிள்ள நல்ல இடம், நல்ல பையன். அந்த சம்பந்தத்தை உங்க அம்மா கிட்ட சொல்லி ஒத்துக்க சொல்லு. மாப்பிள்ள இந்த சின்ன வயசுலயே டைரக்டா டிசிபி ஆயிருக்காருன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. நான் ஏசிபி ஆகிறதுக்கு எவ்வளவு ஸ்ட்ரகிள், எத்தனை கஷ்டங்கள், அதெல்லாம் உங்க அம்மாக்கு புரியாது. நீ தான் பேசி புரிய வைக்கணும். அப்பா, அம்மா கிட்ட அதெல்லாம் பேச என்னால முடியாது. அம்மா சொல்ற மாப்பிள்ளையே தான் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஒரு தாய் விருப்பத்தை ஒரு மக எப்ப வேணாலும் நிறைவேற்றலாம். ஆனா ஒரு மக தன்னோட அம்மா வீட்டுல இருக்கும்போதுதான் அவளோட அம்மா ஆசைய நிறைவேற்ற முடியும். அதனால என் கல்யாணம் அவங்க விருப்பப்படி நடந்தாதான் அம்மா சந்தோஷப்படுவாங்க. அதனால இந்த ஒரு விஷயத்துல என்னை கம்பல் பண்ணாதீங்க. இந்த உலகத்திலே போலீஸ் தான் மாப்பிள்ளையா இருக்கானா, நான் கல்யாணம் பண்ணிக்காமையே காலம் பூரா இருப்பேன். அம்மாவுக்கு சந்தோஷம் தராத எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன். நீங்க மறந்துட்டீங்களாப்பா? நம்ம குட்டிமா என்ன பண்ணிட்டு போனா? அம்மா மனசுல ஆறாத காயத்தை உண்டாக்கிட்டு போகல. என்னாலையும் என் அம்மா மனச நோகடிக்க முடியாது. இப்ப அம்மாவுக்கு இருக்கிற ஒரே ஒரு கனவு என் கல்யாணம். அதை நான் கலைக்க விரும்பல. அவங்க பாக்குற மாப்பிள்ள யாரா இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அம்மாவுக்கு நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சா என் கல்யாண விஷயத்துல உங்க விருப்பத்தை திணிக்காம அவங்க விருப்பப்படியே விட்டுருங்க ப்ளீஸ் பா.
மறக்குதா? வாவ் கோகிலா சாரி சூப்பரா இருக்கு. எப்போ வாங்கின? நேத்து அம்மா வாங்கிட்டு வந்து ஆபீஸ்ல கொடுத்துட்டு ஓ போனாங்க. அப்படியா? சரி ஓகே, நான் உன்னை பேங்க்ல டிராப் பண்ணிடுறேன் வா. என்ன பாக்குற? மழை வர போகுதுங்க. மழையா? எனக்கு கொஞ்சம் டிராப் பண்ணுங்கன்னு உங்ககிட்ட கெஞ்சிர போதெல்லாம் எனக்கு வேலை இருக்குன்னு அவசரமா போற நீங்க இன்னைக்கு என்னங்க அவ்வளோ கரிசனம்? ஐயோ இல்ல கோகிலா, ஒரு கிளையண்ட்டை மீட் பண்ண போறேன். உன் பேங்க் வழியா தான் போறேன். அதான் உன்னை டிராப் பண்ணிடலான்னு கூப்பிட்டேன். அதுக்குள்ள ஓஹோ, ஆன் தி வே போறேன், லிஃப்ட் வேணுமான்னு கேக்குறீங்க. ஆனா நோ தேங்க்ஸ். என்ன பிக்கப் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. ஏய் ஏன் கோகிலா நான் எது பேசினாலும் தப்பாவே எடுத்துக்கிற? ஹலோ, கீதா வெளியே இருக்கியா? இதோ நான் வரேன். ஓகே பாய். அத்தை லஞ்ச் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுமா. எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அத்தை, லஞ்ச சூடா பேக் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. சரிம்மா, நான் இனிமே ஆற வச்சு தரேம்மா. சரிங்க அத்தை, நான் வரேன். ஏன் இங்க வெயிட் பண்றீங்க? உள்ள வாங்க. இல்ல கோகிலா வரேன்னு சொல்லிருக்கா, அதான் இங்க வெயிட் பண்றோம். ஓ சரி. ஸ்மார்ட்டா இருக்கார்ல? இருங்கம்மா. வாடா. டேய் என்னடா இது? நல்லா இருக்கு. என்னம்மா டிஃபன் எனக்கு? முதல்ல போய் இட்லி, குளிச்சிட்டு வா, சாம்பார், அதுக்கப்புறமா சாப்பிடலாம். சட்னி. கையடுறா, கைய கழுவாம பசிக்குதுமா. முதல்ல போய் குளிச்சிட்டு வா. 5 நிமிஷம் ஆகுமா? போய் குளிச்சிட்டு வா. போடா. சாப்பிட்டு அப்புறம் குளிச்சிட்டு போய் வாடா. குடிக்கிறேன். குளிச்சிட்டு வந்து சாப்பிடு. போ போப்பா. ஏய் சாரிடி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வாவ், சாரி சூப்பரா இருக்கு. எங்கடி வாங்குன? எவ்ளோ? ஹே, போலீஸ்கார குடும்பத்துக்கிட்ட போய் எங்க வாங்குன எப்படி வாங்குனன்னு கேட்டா எப்படி சொல்லுவாங்க? ஆமாமா, என் பக்கத்து வீட்ல ஒரு எஸ்ஐ ஃபேமிலி இருக்கு. மளிகை சாமான்ல இருந்து கம்ப்யூட்டர் வரைக்கும் தினம் தினம் ஏதாவது வந்துகிட்டே இருக்கும். எப்படி வரும்? மேல் வருமானம், அன்பளிப்பு. ஒண்ணு பிறந்த வீடு போலீஸ் வீடா இருக்கணும், இல்ல நம்ம கோகிலா மாதிரி புகுந்த வீடு போலீஸ் வீடா இருக்கணும். பாரு, கோகிலா வீட்டு சாரில இருந்து எல்லாம் அன்பளிப்பு தான். ஏய் நிறுத்துடி. என்ன நினைச்சு இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன தெரியும் இந்த குடும்பத்தை பத்தி உங்களுக்கு? நீங்க கிளம்புங்க, நான் அப்புறம் வரேன். சும்மா ஜோக் அடிச்சோம், அத போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு. என்னோட கேரக்டர் கேவலப்படுத்தி பேசுறது உங்களுக்கு ஜோக்கா? உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. நான் யார்கிட்ட பேசணுமோ அங்க பேசிக்கிறேன். வாடி போலாம். மா பசிக்குதுமா. இதோ வரேன்டா. மா டிஃபன் ரெடியாமா? அவன் ரொம்ப பசிக்குதுன்ற, நான் முதல்ல குடுத்துட்டு வரேன். குடுமா. அம்மா வரேன் சீக்கிரம். வரேன் வரேன். இந்தப்பா. என்னம்மா என்னாச்சு? இந்த சாரிய மாத்தணும். வேற என்ன பண்ணி தொலையிறது? இந்த வீட்ல வந்து மாட்டிக்கிட்டேனே, எல்லாம் என் தலை எழுத்து. ஏய் என்ன கோகிலா நீ முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? ஆமா, நான் முட்டாள்தான். உங்களோட இந்த வீட்ல வாழ்ந்துகிட்டு இருக்கேன்ல, உங்களால நான் படுற அவமானத்தை வேற எங்க போய் நான் காட்டுறது? புதுசா ஒரு புடவை கூட கட்ட முடியல. போலீஸ்கார குடும்பமாச்சே, எங்க இருந்து லஞ்சமா வந்துச்சுன்னு கேக்குறாங்க. புதுசா ஒரு பொருள் வாங்கிக்கிட்டு பேங்க்கு கூட போக முடியல.
ஏமாத்தவங்க எங்க இருந்து எதுக்காக லஞ்சமா வாங்கினேன்னு கேட்கும் போது கூணி குறுக்க வேண்டியதாயிடுது. இதோ இந்த புது புடவை கட்டிக்கிட்டு வீட்டு வாசப்படி கூட தாண்டல. அதுக்குள்ள அவ்வளவு அசிங்கப்பட்டாச்சு. போலீஸ்கார வீட்டு பொண்ணுங்கள பப்ளிக்ல எப்படி கேலி கிண்டல் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு சொன்னா புரியாது. அண்ணி திரு, உங்களுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பாப்பாங்க, ஏதாவது ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணுவாங்க. ஆனா என்ன கேட்டா அந்த பொண்ணுக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏய் கோகிலா, என்ன பேசிட்டு இருக்க நீ? இல்லடா, அவ அண்ணி பேசுனதுல என்னென்ன தப்பு இருக்கு? அவ அவங்க மனசுல இருக்கிற வேதனைய வேற யார்கிட்ட சொல்லுவாங்க? நம்ம கிட்ட தானே சொல்ல முடியும். இதுக்கு கோவப்படாத.